சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. இப்படிதாங்க இருந்துச்சு தமிழகத்தினுடைய கடைசியா வந்த பட்ஜெட் அறிவிப்பு. ஆமாங்க, தமிழக தேர்தலுக்கு இன்னும் முழுசா 2 மாசம் கூட இல்லை. இந்த மாதிரி நேரத்திலேயே பட்ஜெட் அறிவிப்புல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு செஞ்சு முடிச்சிருக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்பு மூலியமா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. சரி, புதுசா ஒன்றும் செய்ய வேணாம். 2021 தேர்தல் நேரத்துல திமுக கொடுத்த வாக்குறுதியான சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் விலை குறைப்பு, மாசம் கரண்ட் பில் ரீடிங், கல்வி கடன் ரத்து, மீனவர்களுக்கு வீடு, இது மாதிரி பல அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்பாவது இந்த தேர்தல் நேரத்துல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதுவுமே கிடையாதுங்க. சரி, பொதுமக்களுக்கு தான் எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், தூய்மை பணியாளர்கள், இது மாதிரி பல தரப்பு மக்கள் இன்னைக்கு தேதிக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை கேட்டாது அவர்களுக்காவது நிதி ஒதுக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே கிடையாது. சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் எதுவுமே பண்ணல. வெளிநாட்டுக்கு போய் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ண கேப்ல ஒரு சில முதலீட்டாளர்கள்லாம் நாங்கள் பார்த்து முதலீட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தீங்க. வெளிநாடு போயிட்டு வந்து அந்த அறிவிப்பின் மூலியமா தமிழகத்துக்கு எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை கம்பெனி இங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளையறிக்கை அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த அறிவிப்புக்கான பதிலும் வரவே இல்லை. இந்த பட்ஜெட்ல ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, காலங்காலமா அதாவது அவங்க தாத்தா காலத்துல இருந்து கூவ நதியை சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புக்காக பட்ஜெட்டை தொடர்ந்து ஒதுக்கிட்டு வருவாங்க. அந்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல இல்லை. இந்த லட்சணத்துல மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ரூட் ஒன்று உருட்டியிருக்காங்க. உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியா 1364 கோடியும், மாநில பேரிடர் மீட்பு நிவாரண நிதியா 4509 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. இதை பத்தி கேட்டா பாஜக உள்ள வந்துடும், திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை மட்டும் காட்டிக்கிட்டு வராங்க. கடைசியா ஒன்னே மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்தது மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழகத்தினுடைய கடன் சுமை 10,62,248 கோடியா கடன் உயர்ந்திருக்கு.